உள்ளத்துல இருக்கிறதுனாலேதான். அல்லேலூயா. ஏனெனில் கர்த்தருடைய வசனம் இல்லாவிட்டால் சீசனுக்கு வருகிற கிறிஸ்தவர்கள் தான் இருப்பார்கள், வருவார்கள், ஏதோ வந்து போவார்கள். ஞாயிற்றுக்கிழமை வேற வேலை வெட்டி இல்லைன்னா ஆராதனைக்கு வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை சும்மா வீட்டுல இருக்க இயலாது என்றால் இருப்பார்கள். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளை கேட்டால் அதை தான் சொல்லுகிறார்கள். ஏன்பா நேற்று ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு வரல, போன கிழமை வரல, வேலைக்கு போன பாஸ்டர். ஆக 2 வாரம் கழிச்சு சேர்ச்சுக்கு அவர் வந்தால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வேலை இல்லாததுனால வந்திருக்கிறோம் பாஸ்டர். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், முதலாளிக்கு இதை நீங்கள் சொல்ல வேண்டும். முதலாளி உங்களை பார்த்து கேட்க வேண்டும். என்ன கேட்கணும்? ஏன் தம்பி வேலைக்கு வரல? என்ன சொல்லணும்? நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம். ஏன் தங்கச்சி வேலைக்கு வரல? நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம். இதை போய் நீங்கள் முதலாளியின் இடத்துல சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் இடத்துல வந்து சொல்லக்கூடாது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனோம் என்று சொல்லி. இதுதான் வசனம் இல்லாத கிறிஸ்தவர்கள், இதுதான் வார்த்தை இல்லாத கிறிஸ்தவர்கள், இதுதான் இன்றைக்கு பக்தி இல்லாத, பயம் இல்லாத கிறிஸ்தவர்கள். ஆகவே பிரியமானவர்களே, வேலை இல்லாததினால நடத்துகிற நாள் அல்ல ஞாயிற்றுக்கிழமை. வேலை இருந்தாலும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறதுக்கு நேரம் கொடுக்கிற நாள் இது. அல்லேலூயா. ஆகவே நெகேமியாவுடைய காலத்திலே எஸ்ரா அந்த புத்தகத்தை தேடி நியாயப்பிரமாண புத்தகத்தை படிப்பிக்கிற பொழுது அவர்கள் ஒன்றிலே இருந்து அங்கு நீங்கள் 6வது வசனம் வரையிலும் பார்த்தால் அவர்கள் ஆர்வமாய் அதற்கு கவனம் செலுத்தினார்கள். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னத்தை எனக்கு பேச போகிறார், நான் இன்றைக்கு என்னத்தை பிரசங்கத்தை கேட்டுவிட்டு வீட்டுக்கு என் வாழ்க்கையில நான் எடுத்துக்கொண்டு போக போகிறேன். அப்படி வீட்டில ஜெபம் பண்ணி விட்டு நீங்கள் ஆராதனைக்கு வர வேண்டும். எத்தனை பேர் அப்படி இன்றைக்கு ஜெபித்து விட்டு ஆராதனைக்கு வந்தீர்களோ எனக்கு தெரியாது. தடாபடான்னு எழும்பி முகத்தை கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு இங்க ஓடி வாரதுனால ஒன்றும் நடக்காது. இன்றைக்கு ஆண்டவரே நீர் என்ன வார்த்தையினால என்னோடு பேச போகிறேன், என்னத்தை நான் இன்றைக்கு வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறேன், இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே அந்த இஸ்ரேல் மக்களிலே இருந்த 2வது காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு, மக்கள் வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆவலா இருந்தார்கள். 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் 3வது வசனம், நெகேமியா 8:3. தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மதியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இதுதான் பாப்டிஸ்ட் திருச்சபை விசுவாசிகளுக்கு இருக்கிற மிக சிறப்பம்சம். ஏன் இதை நாங்கள் செய்கிறோம்? ஏன் சபையிலே வசனத்துக்கு அதிக இடம் கொடுக்கிறோம்? ஏன் சபையிலே மற்ற காரியங்களை தவிர்த்து ஜனங்கள் வசனத்துக்கு அதிகாரம் நாங்கள் நேரம் கொடுக்கிறோம் என்றால், நீங்கள் உங்கள் கையிலே வைத்திருக்கிற முழு பைபிளையும் வாசித்து பாருங்கள், முழு பைபிளையும் வாசித்து பாருங்கள். இஸ்ரேல் மக்களை வசனத்திலே நடத்துகிறதிலே அங்கே தேவனுடைய ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். இங்கே ஒரு அழகான சம்பவம் நடக்கிறது. எஸ்ரா என்ன செய்கிறார்? இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கிறார். நன்றாக கவனிங்க. இன்றைக்கு உங்க கையில எல்லாம் ஒவ்வொரு பைபிள் கொடுத்திருக்கிறோம். எல்லார் கையிலும் ஒரு பைபிள் இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், ஆதி திருச்சபை ஆரம்ப காலத்துல எல்லார் கையிலும் நியாயப்பிரமாணம் இருக்கவில்லை, எல்லார் கையிலும் ஒவ்வொரு பைபிள் இருக்கவில்லை. ஆனால் ஆசாரியர் மாத்திரம் தான் சபையில எழும்பி வாசிப்பார். ஆசாரியர் மாத்திரம் வாசிக்கிற பொழுது ஜனங்கள் அதை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அதுல இந்த 3வது வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும், நன்றாக கவனிங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், காலமே இருந்து மதியானம் மட்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள், 6 மணித்தியாலங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தெரியுமா 6 மணித்தியாலம் வாசிச்சாங்களா?
எஸ்ரா வந்தாரு, பலகையால ஒரு புல்பிட்டை செய்து, பைபிள் அப்படிதான் இருக்கு, பலகையால ஒரு புல்பிட்டை செய்து அந்த புல்பிட்ல நின்று வாசிக்க ஆரம்பித்தார். பிற்பாடு இதை நீங்க எப்படி பாப்பீங்கன்னு சொன்னால், எங்க எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு எழும்புங்க பார்ப்போம். எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துட்டு எழும்புங்க பாருங்க. எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துட்டு எழும்புங்க. சரி, இப்ப நான் 45 நிமிஷம் பிரசங்கம் பண்ண போறேன். நீங்க இப்படித்தான் இன்னைக்கு பிரசங்கம் கேட்க போறீங்க. அல்லேலூயா. இப்ப 45 நிமிஷம் நான் பிரசங்கம் பண்ண போறேன். நீங்க இப்ப இப்படித்தான் இன்னைக்கு பிரசங்கம் கேட்க போறீங்க. எங்க மனசுல என்ன திட்டுறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. பாஸ்டருக்கு மண்டை கிண்ட தட்டிருச்சோ, புரியுதா? நேரம் இல்ல இங்க பைபிள் நல்லா கவனி. இப்ப உட்காரு. நான் என்ன சொன்னேன்னா, பைபிள் எடுத்துட்டு எழும்புங்க அப்படின்னு. நான் இங்க இருந்து பார்த்த சில காட்சி, நெசிச்சு அப்படியே முறுக்கி பைபிளை மூடி எடுத்து கஷ்டப்பட்டு நான் அப்படியே கொஞ்சம் பேர் எழும்பணும். புரியுதா? கொஞ்சம் பேர் எழும்பி நிற்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாண புத்தகம் படிப்பிக்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்துல கிட்டத்தட்ட மணித்தியால கணக்கில் அவர்கள் நின்று கேட்டுக் கொண்டிருப்பார்களாம். மணித்தியால கணக்கில் அந்த கவனம் செலுத்தி கொண்டிருப்பார்கள். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது 6 மணித்தியாலங்கள், காலையில இருந்து மதியானம் வரைக்கும் அவர்கள் 6 மணித்தியாலம் இதை கவனமாய் கேட்டுக் கொண்டிருந்தார்களாம். அல்லேலூயா. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். இன்றைக்கு படம் பார்க்கிறதுக்கு 2.5 மணித்தியாலம், டிவியில நாடகம் பார்க்கிறதுக்கு ஒரு நாடகத்துக்கு 1/2 மணித்தியாலம் படி, ஒரு நாளைக்கு 4 நாடகம், அப்ப மணித்தியாலம் 2 மணித்தியாலம். பக்கத்து வீட்டுக்காரன் அம்மாவோட போய் அக்காவோட போய் உட்கார்ந்து கைவார் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? 3/4 மணித்தியாலம். சரிதானே? 3/4 மணித்தியாலம்னா சந்தோஷம். Facebook பார்க்கிறதுக்கு எத்தனை மணித்தியாலம்? யூடியூப் பார்க்கிறதுக்கு எத்தனை மணித்தியாலம்? குரூப் சாட் பண்றதுக்கு எத்தனை மணித்தியாலம்? சில காரியங்களை நாம் பேசுகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே என்ன நடக்கிறது என்றால், தேவனுடைய வசனத்துக்கு விசுவாசிகள் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம். அத கவனிங்க. பின்னால கதைக்காது. எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் கவனிங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சில சபைகளுக்கு பிரசங்கம் பண்ண போவேன். எனக்கு பிரசங்கத்துக்கு நேரம் கொடுத்திருப்பார்கள் 20 நிமிஷம் என்று சொல்வார். எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம். நான் சொல்றது, நான் வரமாட்டேன். உங்க சர்ச்சுக்கு நான் பிரசங்கம் பண்ண வரமாட்டேன். 20 நிமிஷம் அறிமுகம் தொடங்குறதுக்கே எனக்கு போதாது. அதற்கு சில விஞ்ஞானிகளுடைய விளக்கங்கள் கொடுப்பார்கள் சபைகளில். மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கள் சபையில 45 நிமிஷம் தான் பிரசங்கம். ஏன் 45 நிமிஷம் பிரசங்கமா? சொல்லுங்க, விஞ்ஞான விளக்கம். ஏன் 45 நிமிஷம் தான் பிரசங்கம்? ஏன் விஞ்ஞான விளக்கம்? ஒரு ஆளுக்கு, ஒரு மனுஷனுக்கு 45 நிமிஷம் தான் அவதானம் செலுத்தி கிரகிச்சு கொள்ள முடியுமா? அதுக்கு மேல பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு விளங்காதான். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு சினிமா படம் எத்தனை மணித்தியாலம்? சொல்லுங்க, ஒரு படம் எத்தனை மணித்தியாலம்? 2.5 மணித்தியாலம். எங்கேயாவது வந்து சொல்லி இருக்கிறாங்களா தியேட்டர்ல அந்த வெளியே வந்து அந்த மைக்க பிடிச்சு கேட்கிறாங்களா படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி? வீடியோல எல்லாம் பாக்குறோம் இல்ல? 2.5 மணித்தியாலம் படத்தை பார்த்துட்டு வந்து எவனா சொல்றானா, எனக்கு 45 நிமிஷத்துக்கு பிறகு எனக்கு படத்துல கவனம் செலுத்த முடியல, எனக்கு 45 நிமிஷத்துக்கு பிறகு அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, எனக்கு 45 நிமிஷத்துக்கு பிறகு என் மைண்ட்ல வந்து அது பதியல. யாராவது சொல்றாங்களா? இல்ல. 2.5 மணித்தியாலம் அதை நல்ல படம்னு பார்த்துட்டு வந்து சொல்றோம். ஆனால் பிரசங்கம் எங்களுக்கு 45 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது என்று பொய் சொல்ல பழகி விட்டோம். பாவம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பழக்கம், எங்கோ காணாமல் போன நியாயப்பிரமாண புத்தகத்தை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்த உடனே அவர்கள் சொன்னார்கள், எஸ்ராவை பார்த்து நீங்க வாசிங்க ஐயா என்று சொல்லி காலையில இருந்து பின்னேற மதியானம் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் அவர்கள் நேரம் கொடுத்தார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பைபிள் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள்? பாருங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு உங்க மனசுக்கு ஒரு கேள்வி கொடுங்க, எவ்வளவு நேரம் கொடுக்கிறீங்க? கேட்போமா? சரி, பின்னால தொடங்குவோம். என்ன நாள் தொடங்க போறேன். பைபிள் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீங்க? எனக்கு விளங்கல, குறைவுதான். அந்த கவனிங்க, மற்ற விசுவாசிகள் எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கிறீங்க? சும்மா சந்தோஷமா சொல்லுங்க பாப்போம். நீங்களா மனசுக்கு சொல்லுங்க, எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் பைபிள் படிக்கிறது? அதாவது பைபிளும் ஜெபத்தையும் சேர்த்தே சொல்லுங்களேன். எவ்வளவு நேரம் பைபிள் படிச்சு தியானிக்கிறதுக்கு நான் இவ்வளவு நேரம் கொடுக்கிறேன்? 15 நிமிஷம் கொடுக்கிறவர்கள் கையை வைத்துங்க பார்ப்போம். பைபிள் படிச்சு தியானிக்கிறதுக்கு 15 நிமிஷம் கொடுக்கிறோம். நல்லா வைத்துங்க, இல்லாட்டி இதோட பிரசங்கத்தை நிப்பாட்ட போறோம். 15 நிமிஷம். சிஸ்டர் சக்கினா 15 நிமிஷம். ஓகே, அரை மணி தியானம். அரை மணி தியானம். குட். 1 மணி தியானம். 1 மணி தியானம். மனசுல நல்லா வச்சுக்கணும். கையை வைக்காதவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, பைபிள் படிச்சு நேரம் செலவழிக்கல என்றால் முதலாவது கண்டிஷன், இந்த சபையில கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிப்பாட்டு. இந்த வர்ஷிப் பாட்டுக்கு இங்க வர்ற பாட்டி, சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யறவங்க தயவு செய்து அந்த ஊழியத்துல இருந்து விலகி, விசிட்டிங் ஊழியம் செய்யறவங்க அந்த ஊழியத்துல இருந்து விலகி இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. 15 நிமிஷம் கூட நான் பைபிள் தியானிக்கிறது இல்லைன்னா நீங்க கிறிஸ்டியனாகவே இருக்க முடியாது. இதுவரைக்கும் நான் பைபிளே வாசிக்கிறது இல்லைன்னா இந்த சபைக்கே வரக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென், ஆமென். கட்டாயம் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, பைபிள் தியானிக்க நேரம் இல்லை, முடியாது. வேதாகமத்துல நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வந்த காரியம், 6 மணித்தியாலம் இருந்து நீங்க வாசிங்க ஐயா, நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் ஊழியம் செய்கிற நாங்களே நடா பாச கொழும்பு கோடுறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக எங்களை விட படிச்ச சில பிரசங்கிகள்கிட்ட போய் நாங்க உட்கார்ந்து 2 நாள் 3 நாள் படிக்கிறோம். படிச்சுட்டு 3 நாள் 4 நாள் உட்கார்ந்து இருக்கிறோம். கான்ஃபரன்ஸுக்கு போனால் நினைக்காதீங்க அங்க சும்மா வெறும் சாப்பாடும் ஃபன்னும் நினைக்காதீங்க. சாப்பிடுற நேரம் மட்டும்தான் சாப்பாடு கொடுப்பாங்க. காலையில சாப்பாடு, அதுக்கு பிறகு பாடம் தொடங்கும். மதியான சாப்பாடு, பாடம் தொடங்கும். 10 மணிக்கு டீ, அதுக்கு பிறகு பாடம். அரை மணித்தியாலம் தான், அதுக்கப்புறம் பாடம் தொடங்கும். நினைக்காதீங்க டீயை குடிச்சிட்டு போய் ரூம்ல படுத்து கிடக்கலாம் தானே எங்களை யாரும் என்ன சொல்லுவாங்க என்று சொல்லி. இல்ல, சிபிஎம் ட்ரைனிங்கு போனால் 5 நாள் உட்கார்ந்து படிக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரை உமக்காக என்ன செய்யணும்? நாங்கள் வேற ஏதாவது நற்செய்தி ஹவுஸ் சர்ச்சுக்கு போனால் உட்கார்ந்து படிக்கிறோம். மலையக பகுதிகளில் குளிரான பிரதேசங்களில் கான்ஃபரன்ஸ் போட்டிருப்பாங்க. தூங்குறவங்க தூங்கலாம், ஆனால் தூங்க முடியாது. தூங்கினாலும் தேடிக்கிட்டு வந்து ரூம்ல இருந்து விரட்டுவோம், போங்க கான்ஃபரன்ஸுக்கு. இங்க நேரத்துக்கு சாப்பாடும், நேரத்துக்கு தண்ணியும், நேரத்துக்கு எல்லா வசதியும் கொடுத்து உங்களை இங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இங்கு வந்து வர்ஷிப்பும் துதியும் பாடலுக்கு பிறகு உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறதுக்கு காரணம்
இந்த வசனத்தை வாழ்க்கையில படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றதுக்காக வீட்டுல போய் நேரம் செலவிடுங்க. வசனத்தை படிக்க தியானிப்பதற்கு நேரம் செலவிடுங்க. அதற்காகத்தான் உங்களை இந்த சபையில் அழைத்து இதெல்லாம் செய்ததற்கு பின்பு போகிற பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணினார்? மலையில மலை பிரசங்கம். எத்தனை நாள்? 3 நாள் பிரசங்கம் பண்ணுகிறார். போகிற பொழுது சொல்லுகிறார், வழியிலே இந்த மக்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம் என்று சொல்லி இயேசு சொன்னார். உடனே ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து கொடுத்தான் 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு 7 துண்டு பிச்சு கொடுக்காம எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு நீங்க போங்க. ஏனெனில் நீங்க மாம்ச ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேரம் கொடுத்திருக்கிறீங்க. வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்கு நேரம் கொடுத்திருக்கிறீங்க. வார்த்தையை கேட்டு அதன்படி போய் நான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறீங்க. போக்குல நீங்க பசியாய் போக கூடாது. அதனாலே தான் சாப்பாடு கொடுத்து இயேசு அனுப்பினார். நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடித்ததற்கு பின்பாடு, ஆராதனை முடித்ததற்கு பிற்பாடு சபையில போட்டு நிற்கிறோம். ஒரு தேத்தனி கொடுங்க, ஒரு பிளேண்டியாவது கொடுங்க. பெண்கள் சங்கத்துல கொடுக்கிறோம். வாரம் ஒரு வடையாவது கொண்டு வந்தீங்க. சும்மா கொடுக்காதீங்க. பெண்கள் சங்க ஊழியமா அதை ஒரு 10 ரூபாய்க்காவது கொடுங்க. சாப்பிடு கீப்பிடு தேத்தனி குடிச்சிட்டு போகட்டும். ஆனால் முக்கியம் அந்த தேத்தனி அல்ல, சாப்பாடு அல்ல. அன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட வசனம் முக்கியம். ஆகவே இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், போகிற பொழுது தேத்தனியை எடுத்துக்கிட்டு போறோம், வடையை எடுத்துக்கிட்டு போறோம், கேக்கை எடுத்துக்கிட்டு போறோம், சாப்பாடை எடுத்துக்கிட்டு போறோம். ஆனால் கேட்ட வசனத்தை அன்னைக்கு அங்கேயே விட்டுட்டு போறோம். மாறி நடக்கணும். இங்க நடக்கிற எந்த ஆசீர்வாதத்தை வேணும்னாலும் நீங்க விட்டுட்டு போங்க. ஆனால் கேட்கிற வசனத்தை வாழ்க்கையோடு எடுத்துட்டு போங்க. அதற்காக தான் நேரம் செலவழிக்கிறோம். அதற்காக தான் நேரம் கொடுக்கிறோம் பிரியமானவர்கள். ஏனெனில் இந்த வசனத்தை வாசிக்க இந்த நெகேமியா புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், எங்களுடைய தரிசனம் இல்ல திருச்சபை ஊழியம். ஆகவே எல்லாரிடத்திலும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. எல்லா ஸ்மார்ட் போனையும் நாங்கள் எங்களுடைய சர்ச் குரூப்ல இணைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த தியான டைரியை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நான் அதை என்ன செய்கிறேன்? மேலே உள்ளதை கீழே சென்ட் பண்ணுகிறேன். ஏன் அதை திரும்ப அனுப்புகிறேன் என்றால், கடைசி இந்த 2 மாத காலங்களா கிட்டத்தட்ட நாம் நெகேமியா புத்தகத்தை தான் வாசித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நெகேமியா புத்தகத்தை உண்மையிலேயே இதை வாசித்து கூட ஒரு திருந்தாத விசுவாசி இருக்க முடியாது. உண்மையிலேயே நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு விசுவாசி நான் எவ்வளவு திருந்த வேண்டும் என்கிற நிறைய காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு சபையில ஒரு விசுவாசியாய் நான் எவ்வளவு முக்கியமானவன் என்று சொல்லி வாழ வேண்டிய வாழ்க்கையை இந்த நெகேமியா புத்தகம் எடுத்து காட்டுகிறது. அதற்காக தான் இதை திரும்ப எங்க சபை குரூப்ல நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். காலையில் 4:30 மணிக்கு ஜெபம் நடக்கிறது. வேறு பகுதிகளில் இருந்து பிரசங்க கூடாது, தியானிக்க கூடாது. தியானிக்கிற பகுதியை தான் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். 4:30 மணி ஜெபத்தில் செய்கிறவர்கள் வேறு சங்கீதத்திலும் ராஜாக்களிலும் ரூத்திலும் இருந்து எடுப்பதில்லை. இந்த மாதம் என்ன தியானம் போகிறது அதிலே இருந்துதான் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். படிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை அதை கேட்கிறவர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் அதை தான் இந்த நாட்களில் கவனிக்கிறேன். இந்த நெகேமியா புத்தகத்தை பார்க்கிற பொழுது இன்றைக்கு சர்ச் கட்ட வேண்டிய காரியங்கள், வேலைகள் நமக்கு நிறைய இருக்கிறது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை விசுவாசிகள் நீங்கள் அதை படித்தாலாவது இந்த சபையினுடைய காரியம், கட்டட காரியம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன என்னுடைய பங்கு என்று சொல்லி யோசிக்க தோன்றும். ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த சபை மிக முக்கியமானது. பாப்டிஸ்ட் சபை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஒருவேளை இப்படி பேசுகிறதுனால் என்னவோ தெரியாது, பாப்டிஸ்ட் சபையிலே ஆத்துமாக்கள் எண்ணிக்கைகள் அதிகமாக இருப்பதை நாடுகிறதில்லை. வசனத்துக்கு செவி கொடுக்கிற விசுவாசிகள் தான் முக்கியம். வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் முக்கியம். வசனத்தை கேட்டு மாத்திரம் அல்ல, அதை நீங்கள் கவனம் செலுத்தி அதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நான் பேசுகிற முழு காரியமுமே என்னவென்றால், 6 மணி நேரம் நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிங்க எஸ்ரா ஆசிரியரே நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற சாராம்சம் என்னவென்றால், வசனத்துக்கு நேரம் கொடுங்கள். இன்றைக்கு 15 நிமிஷம் தியானிக்கிறவர்கள் கையை வைத்துங்கன்னா இல்லை என்றால், வாரக்கிழமையும் நான் 15 நிமிஷம் ஜெபிக்கிறவர்கள் தியானிக்கிறவர்கள் இல்லை என்றால், நீங்கள் இருக்கிற இடம் சரியான இடமே கிடையாது.
சும்மா தலையை கீழே போட்டு சிரித்து விட்டு மலிப்பு விடலாம் என்று நினைக்காதீர்கள். தேவனை ஏமாற்றுகிறீர்கள், தேவனுக்கு பொய் செய்கிறீர்கள். இன்னும் நான் உங்களை இன்னும் கொஞ்சம் போய் தள்ளி கேட்கிறேன். ஒவ்வொரு தியானத்திற்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 வசனம் தான் இருக்கும். ஆனால் அந்த 10 வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு நாளை ஓட்டி விடலாம் என்று நினைக்க கூடாது. 66 புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ சங்கீதம் இருக்கிறது, எத்தனையோ நீதிமொழிகள் இருக்கிறது, எவ்வளவு காரியம் இருக்கிறது. வெறும் 10 வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு இன்றைக்கு நான் வசனம் வாசித்து விட்டேன் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். முடிந்தால் அன்றைக்கு காலையில தியானத்துக்கு அந்த 10 வசனம் இருக்கட்டும். ஆனால் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு 2-10 அதிகாரங்களை அதிகமாய் வாசியுங்கள். அப்படி வாசிக்கிறவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அப்படி வாசிக்கிறவர்களுக்கு தான் அந்த பொக்கிஷத்தை பார்க்க முடியும். ஆகவே உங்கள் வீட்டுக்குள் 66 புத்தகம் இருக்கிற ஒரு பைபிள் இருக்கும். ஆனால் அந்த 66 புத்தகத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருக்காது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு காரணமே. எல்லாருக்கும் பைபிள் இருக்கிறது. ஒரு சிலர் ஏதோ ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டு நாளை கடத்துகிறார்கள். இன்றைக்கு இப்படி அதிகாரங்களை நாங்கள் போட்டும் படிங்க படிங்க என்று சொல்லியும் இன்றைக்கும் வெறும் நீதிமொழிகளிலே மாத்திரம் ஒவ்வொரு நாளும் திகதிக்கேற்ற நீதிமொழிகளை மாத்திரம் வாசித்து விட்டு விடுகிற விசுவாசிகள் எத்தனை பேர்களோ தெரியாது. ஆகவே பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தயவு செய்து அதிகாரம் வாசிக்கிறதுக்கு தியானிக்கிறதுக்கு நேரம் செலுத்துங்கள். 15-20 நிமிஷம் ஒதுக்குங்கள் ஒரு நாளைக்கு. அதையும் தாண்டி நித்திரைக்கு போகிறதுக்கு முன்பதாக நான் பைபிளை இந்த வருஷம் வாசித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி குறைந்தது ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் விளங்குதோ விளங்கலையோ வாசியுங்க. வாசிக்க வாசிக்க ஒரு உலக மனுஷனே சொல்லுகிறான் என்றால் வாசிக்க வாசிக்க ஒரு மனுஷன் பூரணம் அடைகிறான் என்று சொல்லி, அதாவது என்னத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு நியூஸ் பேப்பரை வாசிக்கும் பொழுது, ஒரு வரலாற்று புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய புத்தி வளருகிறது, அவனுடைய வாழ்க்கை அறிவுபூர்வமாய் வளருகிறது. ஆகவே தான் அவனை பார்த்து ஒரு அறிவாளி சொன்னார், வாசிக்க வாசிக்க ஒரு மனுஷன் பூரணமாகுகிறான் என்று சொல்லி. ஆக ஒரு உலக நியூஸ் பேப்பரை வாசிக்கிறவனே பூரணமாவான் என்று சொன்னால், இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய புத்திமானாய் மாற வேண்டும். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய புத்திமானாய் மாற வேண்டும். இன்றைக்கு இந்த வசனத்துக்கு நேரம் கொடுக்காததினாலேதான், இந்த வசனத்துக்கு நாம் அதிகமான மரியாதை கொடுக்காததினாலேதான், இந்த வசனத்தின்படி நான் வாழ வேண்டும் என்று என்னை விட்டு கொடுக்காததினாலேதான் அநேக நேரங்களில் இன்றைக்கு நீங்கள் வருகிறீர்கள் போகிறீர்கள், செழிப்பு வர மாட்டேங்குது, ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, சிலது அங்கேயே நிக்குது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை வீட்டிலே சமைத்தால் இன்றைக்கு பகல் சாப்பாடு கருவாடும் சோறு என்றால் ஒரு லிமிட்டாய் சாப்பிட்டு விட்டு கையை கழுவுவீர்கள். ஏன்னா அவ்வளவுதான் அதுல இருக்கிற ஆசை. அதே இன்றைக்கு இறைச்சும் சோறும் என்றால் கொஞ்சம் லிமிட்டை தாண்டி சாப்பிடுவீர்கள். ஏனெனில் இன்னைக்கு இறைச்சி. இதே இன்றைக்கு மதியானம் ஒரு கல்யாண வீட்டுக்கு பிரியாணியோடு இருக்கிறது என்றால் லிமிட்டையும் தாண்டி போகும். ஏனெனில் அதுல ஆசை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பைபிளிலே ஓரளவோடு நிற்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு அவ்வளவுதான். அதன் மேல இருக்கிற ஆசை வெறும் 10 வசனம். அதே 2 அதிகாரம் 3 அதிகாரம் என்றால் அதை நீங்கள் அதிகமா நேசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதையும் விட நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் இந்த பைபிளை தியானிக்கிறீர்கள் என்றால் அதிகம் நீங்கள் அதை படிக்க படிக்க அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் வருகிறது. ஆகவே ஒருவேளை நீங்கள் கருவாட்டோடு நிற்பீர்கள் என்றால் ஓரளவு விட்டமினோடு நின்றுவிடும். அதே நீங்கள் இறைச்சி மீன் சோறு கறி என்று சாப்பிட்டால் அது இன்னும் கொஞ்சம் விட்டமின் அதிகம். பிரியாணியோடு சாப்பிட்டால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமான விட்டமின். அதே மாதிரி பைபிளிலே 10 வசனம் வாசித்தால் வெறும் 10 வசனத்தினுடைய விட்டமின் உங்களுக்கு கிடைக்கும். அதே 10 அதிகாரம் வாசித்தால் வெறும் 10 அதிகாரத்தினுடைய விட்டமின் கிடைக்கும். அதே நீங்கள் 20-30 புத்தகமாய் வாசித்தால் உங்களுக்கு அதற்குரிய விட்டமின் கட்டாயம் கிடைத்திருக்க வேண்டும். இந்த நாட்கள் வருகும் பொழுது அல்லேலூயா! அதைதான் நான் யோசித்தேன். என் தம்பி சாட்சி சொல்லும் பொழுது ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ காரியம் இருக்கிறது. ஒரு வைராக்கியம் எடுங்க. ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்காக உங்க வசனத்தை நான் வாசிக்க போறதில்லை, நான் என்னுடைய குறைவுகளை கவலைப்படாம சிந்திக்காம இருக்கிறதுக்காகவே உம்முடைய வசனத்தை நான் வாசிக்க வேண்டும். ஆமென். உலகத்துல கவலைகள் பிரச்சனைகள் வருகிற பொழுது உலகத்து புருஷர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? நல்ல ஒரு காபோத்துல அடிச்சுட்டு ஒரு அரபோத்துல போட்டுட்டு வாரார்கள்.
கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வீட்டிலே பிரச்சனை, அதை மறப்பதற்காக என்று சொல்லி. எவ்வளவு நேரம் அது இருக்கும்? எவ்வளவு நேரம்? ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம், அவ்வளவுதான். பிரச்சனை ஓய போறதில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்திலே போய் தண்ணி அடிக்க முடியாது, ஐஸ் அடிக்க முடியாது, கஞ்சா குடிக்க முடியாது, சகோதரர்களோ சாராயம் குடிக்க முடியாது. எங்கள் பிரச்சனை நிரந்தரமாய் ஓய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த வேதாகம மாத்திரம் தான். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்க எல்லாம் நீதிமான்கள். அல்லேலூயா. நீங்க எல்லாம் நீதிமான்கள். நீங்க எல்லாம் நீதிமான்கள். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால நீங்க கழுவப்பட்ட நீதிமான்கள். உங்க சாட்சி எல்லாம் கேட்கும் பொழுது நான் எப்படி கேட்க விரும்புறேன்னா, உங்க சாட்சிகள் தள்ளாடின சாட்சிகளா இருக்கக்கூடாது. தள்ளாடின சாட்சிகளா இருக்கக்கூடாது. தலவோர பிரச்சனைகளை இருந்தேன், அப்படியே காசு தேவைப்பட்டுச்சு, அப்படியே நான் கடன் கேட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அதிக வட்டி கோருதல் காசு கொடுத்தார். அதெல்லாம் நீதிமான்களுடைய சாட்சி இல்லை. நான் என்னுடைய தேவைக்காக நான் ஒருவரை பார்க்க போனேன், அதை பார்க்க போனேன், அது நீதிமான்களுடைய சாட்சி அல்ல. நான் என் தேவையில இருக்கிற பொழுது தேவ சமூகத்துக்கு போடு முழங்காலில் இருந்து பரிசுத்த வேதாகமத்தை கண்ணீரோடு வாசித்தேன். எனக்கு தெரியாத ஒரு மனுஷன் என்னோட கதைக்கு இந்த உதவியை செய்து விட்டு போனார். அல்லேலூயா. இது நடக்கும், இது நடக்கும். ஏனென்றால் நம்முடைய தகப்பன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய நல்ல தகப்பன். கடைசியா சொல்லி முடிக்கிற, நேற்று முந்தானத்து ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு மகன் போய் கும்பிடுகிறான் அப்பாவை பார்த்து, அப்பா நான் ஒரு மரக்கறி கடை போட போகிறேன், என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. அந்த வீடியோவில் அப்பா முன்னால நின்று ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ போனுச்சு. நானும் பார்த்தேன், ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தால் அந்த பையனுடைய தகப்பன் ஒவ்வொரு ஆட்டோக்காரரையும் போய் பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய மகன் கடை போட்டிருக்கா மரக்கறி கடை, அவனிடத்துல மரக்கறி வாங்குங்கன்னு சொல்லி. அந்த ஆட்டோக்காரர் சரின்னு சொல்றார். இன்னொரு கராஜ் வச்சிருக்கிற இடத்துல போய் சொல்லுகிறார், என்னுடைய மகன் ஒரு மரக்கறி கடை போட்டிருக்கிறான், மரக்கறி வாங்குங்க, இல்ல அவன் துக்கப்பட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவன் போய் மரக்கறி வாங்குறான். எல்லாரிடத்திலும் சொல்லி முடித்ததுக்கு பிறகு அவன் மரக்கறி கடையை திறந்திருக்கிறான். எல்லாரும் போய் மரக்கறி கடை வாங்குகிறார்கள். மரக்கறி வாங்குகிற பொழுது அந்த மகனை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய தகப்பன் சொன்னது போலவே உன்னிடத்துல மரக்கறி லாபமாகத்தான் இருக்கிறது. அவன் திடீர் என்று பார்த்தான். இன்னொருவர் சொன்னார், உன் அப்பா சொன்னது போலவே உன்னிடத்துல மரக்கறி நன்றாய்தான் இருக்கிறது என்று சொன்னார். அவன் திடீரென்று பார்த்தான். இப்பொழுது திரும்ப ஒவ்வொருவரும் சொல்லுகிற பொழுது அவன் பயந்து போனான். என்னடா இவன் பயந்து போனான்னு நானும் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த வீடியோவை. அவன் உடனே வீட்டுக்கு ஓடி போய் அவன் கும்பிட்டான் பாருங்க. அவன் கும்பிடுகிற பொழுது அந்த சுவரிலே அவனுடைய அப்பா மரித்து போன ஒரு படம் தான் மாட்டி இருந்தது. ஆகவே அந்த கதையில என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அவன் மகன் கேட்டதினாலே அவன் அப்பா மரித்திருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனுக்காக அவனை அன்பு வைத்ததினால் அவனை நேசித்து ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் அந்த கதையினுடைய முடிவு. அந்த கதையை பார்க்கிற பொழுது எனக்குள்ளே வந்த உள்ளுணர்வு என்ன என்று சொன்னால், ஒரு சாதாரண உலக தகப்பனே மரித்தாலும் பிணமாய் ஆவியாய் போய் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. அந்த நம்பிக்கை மட்டும் வச்சுக் கொள்ளாதீங்க. அந்த படத்தை பார்த்து நான் சொல்கிறேன், அந்த வீடியோவை பார்த்து, ஒரு உலக கதையே இப்படி இருக்கும் என்றால் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நமக்காக ஒரு இயேசு சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்து சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அந்த இயேசு நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர் ஆசீர்வதிப்பேன் என்று இத்தனை ஆயிரம் வாக்கு தத்தங்களை வேதத்தில் வைத்திருக்கிறாரே, அவரால் ஆசீர்வதிக்க முடியாதா? முடியும். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், நாம் இதோடு நேரம் செலவிடுகிறது போதாது. இதைதான் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய அனுபவத்திலிருந்து நானும் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால், சில நேரங்களில் நான் சொல்லுவேன், அவருக்கு ஒரு மாதத்துல ஒரு பட்ஜெட் தேவை, அவருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பட்ஜெட் தேவை, நம்முடைய அவருக்கு ஒரு பட்ஜெட் தேவை, உங்களை எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு பட்ஜெட் தேவை.
ஆனால் ஒரு வழிதான் இருக்கிறது. எங்கள் தொழில் இவ்வளவுதான், சம்பளம் இவ்வளவுதான், அதுக்கு மேல வேற வழி இல்லை. அதுக்கு மேல என்ன களவா எடுக்க முடியும்? நாம எங்க போகலாம்? ஆண்டவரிடத்துலதான் போகலாம். சில நேரம் நாங்க மாதத்தில் ஒரு பட்சத்தினுடைய கதைப்போம், நானும் சிஸ்டரும் கதைப்போம். எங்களுடைய வரவு இவ்வளவுதான், இவ்வளவு தேவை இருக்கிறது, அதற்காக எங்களுக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் இருக்கும். நானும் முடிவெடுப்பேன், ஆண்டவரே எக்ஸ்ட்ரா எங்களுக்கு இந்த ஒரு மாசத்துக்கு எக்ஸ்ட்ராவா எந்த வருமான வழியும் இல்லாமல் ஒரு 20-25,000 தேவை இருக்கிறது. எங்கேயும் போறதில்லை. அதற்காக ஜபத்தை கூட்டுவோம், அதற்காக பைபிள் வாசிக்கிறத கூட்டுவோம். அல்லேலூயா. எங்களுக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும், எங்களுக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். நானும் சிஸ்டம் திருமணம் முடித்து ஊழியத்துக்கு வந்த நேரத்துல எங்க வீட்டுல நல்ல தலவாணி உரை இல்லை, நல்ல பெட்ஷீட் இல்ல. சபையில இருக்கிற ஒரு விசுவாசி அம்மா பெட்ஷீட் சீட்டு போடுறாங்க, எல்லா விசுவாசிகளோடு கதைச்சு சீட்டு பிடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய். சிஸ்டரை வந்து கேட்டாங்க, நீங்களும் பிடிக்கிறீங்களான்னு சொல்லி. சிஸ்டர் சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு நாள் 100 ரூபாயே பெரிய பாடு. அந்த நேரம் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் கொடுக்கறேன்னா எங்களுக்கு முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கஷ்டம், நாங்க ஜெபம் பண்ண போறோம். அம்மா கொஞ்சம் கோபத்துலதான் போனாங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சொன்னது ஒருவேளை அது அக்டோபர் நவம்பர் மாதிரி மாசமா இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்க சொன்ன ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாங்க, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, ஒரு நாள் 100 ரூபாய் சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க. எங்க வீட்டுக்கு விசிட்டர்ஸ் யாராவது வந்தா நல்ல தலவாணி உரை இல்ல, கட்டிலுக்கு போடுறதுக்கு கட்டிலே இல்ல, இருந்தாலும் கட்டிலுக்கு போடுறதுக்கு நல்ல பெட்ஷீட் இல்ல, ஜெபம் பண்ணினாங்க. எனக்கு சொல்லி இருந்தாங்க, ஜெபம் பண்ணினாங்க. ஒரு நாள் டிசம்பர் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடக்கிறது. ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா, தேயிலை தோட்டத்துல தேயிலை புடுங்குற ஒரு அம்மா. அன்னைக்கு ஒரு சின்ன சம்பளம் தான் அவங்களுக்கு விடுங்க. ஆனால் அந்த அம்மாவும் ஐயாவும் வந்து சிஸ்டர் கிட்ட ஒரு பொதி பேக் ஒண்ணு கொடுத்தாங்க. கிறிஸ்துமஸுக்காக நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு வச்சிருக்கிறோம் சிஸ்டர், இந்தாங்கன்னு சொல்லி வீட்டுல கொண்டு சிஸ்டர் அதை விரிச்சு பார்க்கிற பொழுது எத்தனை சோடு இருந்துச்சுன்னு தெரியாது. வீட்டுக்கு தேவையான தலவாணி உரையும் பெட்ஷீட்டும் தான் அதுல இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவங்க அன்னைக்கு சீட்டு போட்ட அம்மாவோட சேர்ந்து நானும் 100 ரூபாய், ஏன்னா எங்களோட இருந்து இன்னொரு ஊழியர் குடும்பம் சேர்ந்துட்டாங்க. அவங்க எங்களை விட கஷ்டப்படுகிற ஒரு ஊழியர் குடும்பம். அந்த பாஸ்டமா சேர்ந்துட்டாங்க சீட்டு போடுறதுக்கு. நாங்க சொன்னோம் சீட்டு போடல, நாங்க ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் எல்லாம் இந்த பைபிளில் அவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது, அவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது. ஆகவே தயவு செய்து உங்களுடைய வீடுகளிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைகளிலே ஆசீர்வாதம் தடைபடுகிறது என்றால் அதை உடைத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பெரிய கடப்பாறை தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். ஆமென். ஆகவே அந்த இஸ்ரேல் மக்கள் 6 மணி நேரம் நின்றார்கள். எஸ்ரா வாசிங்க ஐயா, நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சர்ச்சில் அரை மணி நேரம் பாஸ்டர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது முதல் 15 நிமிஷம் தூங்கி எழும்புற விசுவாசிகள் கூடிட்டாங்க. ஒரு மணித்தியாலம் பாஸ்டர் பேசுகிற நேரத்திலே கடைக்கு போய் சீனி வாங்கி மா வாங்கி எல்லாம் செய்து, அல்லது வேறு வேறு வேலை பார்த்து, தண்ணி குடிக்க போய், பாத்ரூமுக்கு போய் எல்லாம் முடிந்து வந்து உட்கார விசுவாசிகளும் இருக்கிறார்கள். ஒரே ஒரு மணித்தியால பிரசங்கத்துக்குள்ள 2 மணித்தியால பிரசங்கம் நடந்தால் என்ன நடக்கும்? பாஸ்டர் பேசிக்கிட்டு இருப்பார், விசுவாசி எல்லாம் வீட்டுக்கு போய். இன்னைக்கு சபைகள் இப்படித்தான் போகிறது. நாம் வசனம் வாசிக்க அதிக நேரம் கொடுப்போம், நாம் எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு முடிவோடு எழும்பியிருங்கள். ஹல்லேலூயா. சரோஸ் ஒரு முடிவோடு எல்லாரும் கண்களை மூடி ஒரு முடிவெடுங்கள். இன்றைக்கு நாம் பேசின வசனத்தின்படி இஸ்ரேல் மக்கள் நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கிற பொழுது 6 மணி நேரம் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான விசுவாசிகளே, அதிகமான மணித்தியாலங்கள் பைபிள் வாசிக்க கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் வாசிக்கிற விசுவாசிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் ஒரு நாளைக்கு குறைந்தது 2-3 அதிகாரமாவது வாசிக்கிறேன். இவ்வளவும் நான் சொல்லியும் செவிடங்காலில் சங்கூதினதை போல இருக்கிற விசுவாசிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ எதிர்பார்க்கிற எந்த ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்காது. எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. நீ என்னோடு கோபித்தாலும் எனக்கு தப்பு கிடையாது. ஏனெனில் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது, முடியவே முடியாது. அவருடைய வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏனெனில் என் கற்பனைகளை நீ கை கொள்வாயானால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் சொல்லும் அளவும் செய்கிறாய் என்றால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறதுக்குத்தான் சபையில ஒரு பாஸ்டரை வைத்திருக்கிறார். வீடு கட்டணும், பைபிள் வாசிக்க மாட்டேன். காணி வாங்கணும், பைபிள் வாசிக்க மாட்டேன். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பைபிள் வாசிக்க மாட்டேன். மோட்டார் சைக்கிள் வாங்கணும், பைபிள் வாசிக்க மாட்டேன். திருமணம் நடக்கணும், பைபிள் வாசிக்க மாட்டேன். குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும், பைபிள் வாசிக்க மாட்டோம். அம்மா சுகமா இருக்கணும், பைபிள் வாசிக்க மாட்டோம். அப்பா சுகமா இருக்கணும், பைபிள் வாசிக்க மாட்டோம். குடும்பத்துல நிம்மதி இருக்கணும், பைபிள் வாசிக்க மாட்டோம். சொந்த வேலை கிடைக்கணும், பைபிள் வாசிக்க மாட்டோம். சம்பளம் கூடணும், பைபிள் வாசிக்க மாட்டோம். சுகமாகாத வியாதி இருக்கிறது சரீரத்திலே, ஆனால் பைபிள் வாசிக்க மாட்டோம். நிறைய ஆசீர்வாதங்கள் எனக்கு தேவை என்று ஜெபிக்கிறீர்கள், பைபிள் வாசிக்க மாட்டீர்கள். எப்படி கிடைக்கும்? இன்றைக்கு ஒரு முடிவு எடு. நான் பைபிள் அதிகமாய் வாசிக்கிறேன், நான் வசனத்தை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்துல ரகசியங்களை காண்கிற கண்களை எனக்கு திறந்தருளும் ஆண்டவரே. நானே வாசிக்கும் போது நீரே என் கண்களை திறந்தருளும். நானே வேதத்தை தியானிக்கும் போது நீரே என் இருதயத்தை திறந்தருளும். நானே வேதத்தை வாசிக்கும் போது நீரே என் கண்களை திறந்தருளும். நானே வேதத்தை தியானிக்கும் போது நீரே என் இருதயத்தை திறந்தருளும். நல்ல ஆண்டவரே, பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய ஒரு யூனிக்னஸ், அந்த திருச்சபைக்கே என்று இருக்கிற ஒரு சிறப்பு, வசனத்திலே கவனமாய் ஆழமாய் அறிவுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்பது உலக